கொண்டிருக்கின்ற காட்டாட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இங்கு நடப்பது ஆட்சி அல்ல, காட்டாட்சி என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் இங்கே இருக்கின்றன. நாம் தினதோறும் அனுபவிக்கின்ற வேதனைகள். இன்று மகளிர் ரோட்ல ஒழுங்கா நடக்க முடியல, தனியா போக முடியல, ஒரு பவுன் நகை போட்டு போக முடியல, தாலியா இருக்கிறான் ரோட்ல நடக்கிற பெண்களை. இது போன்ற ஒரு ஆட்சி, காட்டாட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்து அந்த கூட்டணியின் வாயிலாக இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். ஏதோ இந்த மயிலாடுதுறையில ஒரு தொகுதி ஜெயிக்கிறதுக்காக கிடையாது. ஒட்டுமொத்த தமிழகத்திலும் எடப்பாடியாருடைய ஆட்சி நடக்க வேண்டும். இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த குருட்டுத்தனமான ஆட்சி விடிய ஆட்சி அல்லது விடியாத ஆட்சி. இந்த விடியாத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான கூட்டம் இந்த கூட்டம். சலசலப்பிற்கோ சமாதானத்திற்கோ இங்கே வேலை இல்லை. நாம் சலசலப்பாகவும் சமாதானமும் செய்து கொண்டு இருந்தால் எவ்வளோ நம்மை அறுத்து விட்டு போய்விடுவார். இன்று இருக்கிற சூழ்நிலையில் என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? இந்த பாதாள சாக்கடையை பார்க்கிறது யோகியதை கிடையாது. அங்கங்க மணல் கொள்ள, கிரானைட் கொள்ள ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கும் ஒரு கட்டுப்பாடு கிடையாது. காவல்துறையை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு கஞ்சா வித்துட்டு இருக்காரு முதலமைச்சர். இருக்கிற தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகத்துல எங்கெல்லாம் இருக்கோ போதைப் பொருள் எல்லாத்தையும் இறக்குமதி செய்து விற்று கொண்டு இருக்கின்றார் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர். இதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு அவரை வீட்டுக்கு அனுப்புவதற்கான கூட்டம் இந்த கூட்டம். எல்லாரும் அவங்க வீட்டு வேலையை போட்டுட்டு கஷ்டத்துல உட்கார்ந்துருக்கீங்க. நம்முடைய கடமை இந்த மாவட்டத்தில் உள்ள இந்த தொகுதி மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளையும் நாம் கைப்பற்ற வேண்டும். இந்த 3 தொகுதியும் கைப்பற்றினால்தான் அங்கே சென்னையிலே, கோட்டையிலே நம்முடைய நாம் எதிர்பார்க்கின்ற நமக்கான முதல்வர், நம்முடைய மாவட்டத்திற்கான முதல்வர், டெல்டாவிற்கான முதல்வர், விவசாயிக்கான முதல்வர், பச்சை தமிழர் ஒருத்தராக முதலமைச்சராக முடியும். இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வாக்கு சேகரிக்க வேண்டும். நான் இந்த தொகுதிக்கு மட்டுமே பேசல, ஒட்டுமொத்தமா 3 தொகுதிக்கு சொல்றேன். இந்த தொகுதியில இருக்கவங்களுடைய உங்க சொந்தக்காரங்க தான் பூம்புகார்ல இருக்காங்க, சீர்காழில இருக்காங்க. அங்க இருக்கிறவங்களோட சொந்தக்காரங்க தான் இந்த தொகுதியில இருக்காங்க. ஒவ்வொரு உணர்வோட இங்க இருக்கிறவங்க எல்லாம் பூம்புகார்ல இங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க, பூம்புகார்ல ரெட்டலைக்கு போடுங்க, சீர்காழில ரெட்டலைக்கு போடுங்கன்னு சொல்லணும். பூம்புகார்ல இருக்கிறவங்க மயிலாடுதுறை மாம்பழத்துல போடுங்க, சீர்காழில ரெட்டலைக்கு போட்டு போடுங்கன்னு சொல்லணும். இப்படி எல்லாம் நம்முடைய வாக்கை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் சேகரிக்கணும். சேகரிச்சாதான் நாம் வெற்றி பெற முடியும். ஏதோ இன்று சும்மா நம்முடைய போன எலெக்ஷன்லயும் 2021லயும் இது மாதிரி சொன்னாங்க, நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னு ஒரு பயபல்ஸ் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்பவும் அதே பண்ணிட்டு இருக்காங்க. எதையும் நம்ப கூடாது. நம்ம ஜெயிச்சிட்டோம், நமக்கு எதுவும் இல்லை, அப்படி இல்லை, அப்படி எதை சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ப கூடாது. ஒவ்வொருத்தரும் கடுமையாக உழைக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்காளரையும் தேர்தலுக்குள்ள 10 முறை நாம் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்காளரையும் குழு குழுவாக ஊர்ல நம்ம பிரிஞ்சு வேலை செய்யணும். நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய கூட்டணி, உண்மையான கூட்டணி, உறுதியான கூட்டணி, வெற்றி பெறக்கூடிய கூட்டணி. இந்த கூட்டணி ஜெயிக்கணும்னா வேற எந்த கூட்டணி ஜெயிக்க முடியாது. அவ்வளவு பெரிய கூட்டணி. இன்று பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் எங்கும் மிக கடுமையாக வளர்ந்திருக்கின்றது. பாரத பிரதமர் மகன் நரேந்திர மோடி அவர்கள் உலக அளவில் மிகப்பெரிய ராஜதந்திரியார். உலகமே இன்று பிரதமருடைய வார்த்தைக்காக உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது. என்ன சொல்லுவார், என்ன செய்வார் என்று. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரதமர் இந்த கட்சியினுடைய தலைவர். அவருடைய கூட்டணியில் இருக்கும். அதே போல தமிழகத்திற்கு 5 ஆண்டு காலங்கள் பொற்கால ஆட்சியை கொடுத்தவர் எடப்பாடியார் அவர்கள். அவருடைய சாதனையை சொல்லி நாம் ஓட்டு கேட்கலாம். எவ்வளவு சாதனை செஞ்சிருக்கார்.
நம்ம டெல்டாவோட செல்ல பிள்ளையவர். அவருக்கு நாம் 2021 மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருக்கோம். 3 தொகுதியையும் நாம் தோற்கடித்திருக்கின்றோம். நிச்சயமாக செய்திருக்க கூடாது. இந்த மாவட்டத்தை தத்தெடுத்து பேணி காத்தவர் எடப்பாடியார் அவர்கள். நாம் இந்த 3 எம்எல்ஏவை என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. ஆனா இந்த முறை அதற்கு பிரதி உபகாரமாக நாம் இந்த 3 தொகுதிகளையும் வெற்றி பெற்று 3 பேரை எம்எல்ஏவாக சட்டமன்றத்திற்கு நீங்கள் அனுப்ப போகிறீர்கள். இது உறுதி. அதிலே நிச்சயமாக நம்முடைய பூமுக சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நிச்சயமாக இந்த பகுதியை நேசிக்கின்ற எடப்பாடியார் அவர்கள், இது விவசாய மண், இந்த மண்ணுக்கு உரித்தான விவசாயத்துறையை நிச்சயமாக வழங்குவார். அதற்கு நாமெல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும். அன்னையும் அங்கே சக்தி அவர்களையும் என்னையும் நீங்கள் எல்லாம் ஆசிரியர் உங்களுடைய ஆசையெல்லாம் வழங்கி உங்களுடைய வாழ்த்துக்கெல்லாம் முழுமையாக வாழ்த்துக்களையும் கொடுத்து எங்களை நீங்கள் சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும். உங்களுக்காக சட்டசபையிலே வாதாடுவதற்கு போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுக்காக உழைப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் பணி செய்யறது தான் வேலை. நீங்க என்ன செய்வீங்களோ உங்க வீட்டுல ஒரு இன்ப துன்ப எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் சொல்லுங்க, உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறோம். எந்த நிமிஷம் வேணாலும் கூப்பிடுங்க, வந்து நிக்கிறோம். சென்னையில போய் நானும் இங்க எம்எல்ஏ ஆகிட்டு சென்னையில போய் நான் பிசினஸ் பண்ண போறது கிடையாது. சென்னையில போய் நான் தங்கிட்டு என்ன பார்க்க முடியாது சொல்ல போறது கிடையாது. டெல்லியில போய் நான் ஆன்சர் பண்ண போறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சித்தமல்ல இருக்கிற வயல் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த நகரம் தெரியும், இந்த மக்களை தெரியும். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுடைய உணர்வு தெரியும், உங்களோட கஷ்டம் தெரியும், உங்களோட நஷ்டம் தெரியும், உங்களோட சொந்தக்காரங்களாம் தெரியும். நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்கன்னு தெரியும், எந்த கடைக்கு போறீங்கன்னு தெரியும், யாரை பார்க்க போறீங்கன்னு தெரியும், யாரை பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். உங்க உணர்வுகள் தெரியும். உங்கள் ரத்தத்தில் ஓடுகின்ற உங்க நரம்புல ஓடுற ரத்தமாக நாடி நரம்புகளாக உங்களோடு நான் இணைந்திருப்பேன். வேற இதோட வேற எதுவும் சொல்ல. என்ன நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்காக நான் வாதாட போறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்காக போராடுவேன். நிச்சயமா என்னால முடியும். 5 வருட காலம் என்னோட உழைப்பு வீணா போய் உங்களுக்காக உழைக்க வேண்டிய 5 வருட காலத்தை என்னோட வாழ்க்கையில நான் வீணாக்கியிருக்கேன். இதுதான் உண்மை. இந்த 5 வருட காலத்துக்கு முன்னாடி அனுப்பியிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நான் போராடி இருப்பேன். இந்த பாதாள சாக்கடையை மாற்றி காட்டியிருப்பேன். சொன்னா அது போன்று இன்னைக்கு அந்த சுகர் மில் அங்க ஓடிட்டு இருக்கோம். அதை முடியாதுன்னு இந்த ஸ்டாலின் சொல்லியிருந்தாருனாக்கா இங்க பெரிய புரட்சியே வெடிச்சிருக்கோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புரட்சியே வெடிச்சிருக்கோம். அந்த ஆலையை ஓட வச்சிருப்பாங்க. ஆனா முடியல, இன்னைக்கு பாழா போய் கிடக்கு. இந்த மண்ணில் என்ன இருக்கு? விவசாயம் என்ன பண்ண முடியும்? நெல்லு மட்டும்தான் நீங்க போட முடியுது. நெல்லுக்கு மாற்று பயிர் என்ன இருக்கு? அதுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குங்க? நெல்லுக்கு மாற்று பயிர் கரும்பு போடலாம். கரும்பு போட்டு ஆளை வேணும், ஆளை மூடி கிடக்கு. நெல்லுக்கு மேல பருத்தி போடலாம், பருத்தி ஆளை பருத்தி ஆளை மூடி கிடக்கு. இப்ப எந்த ஆலைகளும் கிடையாது. விவசாய பூமி விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். இதுக்கு விவசாயம் சார்ந்த ஆலைகளுக்கு வரணும். விவசாயத்தை நவீனப்படுத்தணும். வேற என்ன இருக்கு இந்த மண்ணில? அவங்க பண்ண விடுமா வேணாமா? அதற்கான முயற்சிகள் எடுக்காததுக்கு என்னத்துக்கு எம்எல்ஏ? இந்த தொகுதி எதுக்கு எம்எல்ஏ? இந்த மக்களுக்காக உழைக்கணும், மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். எதுவும் பண்ணாத ஒரு எம்எல்ஏவை ஏன் வச்சு அழகு பார்த்தீங்க? அந்த அலுவலகத்துக்கு கூட்ட வேண்டியதாக போய் அலுவலகத்தில் போயிருக்காங்களா? யாராவது போக முடியுமா? ஒரு எம்எல்ஏ அலுவலகம் பூட்டி கிடக்கு 24 மணி நேரம். எத்தனை எம்எல்ஏ இருந்திருக்காங்க? ஒரு 100 பேர் அங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க. மக்கள் பிரச்சனை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு உண்டா ஏதாவது? இப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து வச்சாங்க. ஆனா நாம் எம்எல்ஏ வந்து அந்த இடத்துல பின்னாடியே சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்க வரவங்க பசியாகி போயிட்டே இருக்கணும். அதுக்கான திட்டத்தை நான் ஏற்படுத்துறேன். தினம் அங்க உணவு போட்டுருக்கணும். எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றேன். பஸ் ஸ்டாண்ட் மக்கள் எவ்வளவு ஆதரவற்றவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் தினம் அங்க பசியாகி போகணும். அதுக்கான திட்டத்தை நான் அந்த அலுவலகம் 24 மணி நேரம் திறந்திருக்கோம். யார் வேணாலும் அதை பயன்படுத்தலாம், அங்க வந்து தங்கிக்கலாம். அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம்
உணவை நாம் உருவாக்குறீங்க. அது போன்று நேரம் ஆகிட்டே இருக்கு. அவங்க அண்ணன் மாவட்ட செயலாளர் பேசணும். இந்த அடிப்படையில் உங்களுக்காக நான் உழைக்கிறதுக்கு எந்நேரமும் காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் கூட்டணி கட்சிகள், நல்ல கட்சிகள், நல்ல நண்பர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து குழுவாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் 10 குழுவாக அல்லது 20 குழுவாக பிரிச்சுக்கலாம். ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் 20 குழுக்களாக பிரித்துக் கொண்டு அந்த 20 பேரும் தினந்தோறும் அவர்களிடம் வாக்கு சேகரிக்க வேண்டும். நம்முடைய கோமல் அன்பரசன் அவர்கள் சிறப்பான சில வழிமுறைகளை உங்களுக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி குழுக்களாக பிரித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் வாக்குகளை சேகரித்து இந்த திட்டத்தனமாக செய்தியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சுட்டு போங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்க ஓட்டு கேட்கணும், நீங்கள் போங்க, நீங்களாம் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு ரொம்ப சந்தோஷங்க. அடுத்து இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு நீங்கள் ஓட்டு கேட்குற வேலையை தான் பார்க்கணும். எல்லாரும் கடுமையாக உழைத்து என்னை நான் 2742 ஓட்டில் தோற்றுருக்கேன். என்னை 27,420 ஓட்டு வித்தியாசத்தில் இதெல்லாம் ஜெயிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.